வணக்கம் மக்களே, வடலாண்டு நாஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம கேம் வீக் 24க்குள்ள இந்த வீக்கெண்ட் இறங்குறோம். அண்ட் கேம் வீக் 24ல நமக்குன்னு ஏற்ற மாதிரி மான்செஸ்டர் சிட்டியோட ஒரு கேம் நடக்க போகுது சண்டே இன்னைக்கு. இது இந்த நேரத்தில் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு பல பேர் யோசிக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம டீம் இருக்கிற நிலைமை, அவங்க புதுசாக வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ், நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோர் ஓவர் லிவர்பூல் வேற போர்ன்மவுத் அதே டைம் ஆடுறாங்க அதே வீக்கெண்டில். ஸோ அவங்க பாயிண்ட் லூஸ் பண்ணால் கூட நம்ம பாயிண்ட் எடுப்போம்டான்னு தைரியமாக சொல்ல முடியாத மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும்போது மான்செஸ்டர் சிட்டியுடன் ஆடப் போகிறோம் ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தோட ப்ரிவியூ தான் இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு கூட பேசுறதுக்கு என் கூட இருக்கிறது ஆகாஷ். அதாவது நானும் ஒரு ஆன்ஸ்டீன் மாதிரி ஆக போறேன்டான்னு சொல்லிட்டு ஏஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு இருக்கிற ஆகாஷ் அண்ட் மாதவன் ப்ரோ. வணக்கம் வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப்டர் லாங் டைம். வணக்கம். ஏஎஸ்கேங்கிறது எனக்கு ஃபுல் நேம் ப்ரோ, அதனால தான். அதுதான் அப்படிலாம் நீ என்ன சொன்னாலும் நாங்க மாத்தி தானே சொல்லுவோம், அதுதானே எங்களோட வேலை. ஸோ அதுதான். ஸோ இந்த எபிசோட்ல நாங்க இந்த கேமோட ப்ரிவியூ பண்ண போறோம். அதே போல் கடந்த ஒரு வாரத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல உள்ளே வெளியே மங்காத்தாடிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எதுவும் உள்ள இல்லை, நடந்தா வெளியே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன நடக்குது, அதுல எங்க கருத்து என்னன்னு சொல்ல போறோம். அண்ட் மோர் ஓவர் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், எவனோ சாவுக்கு அரைக்கூவல் விட்டுகிறான் என்று மொத்தமா ஊரே புலம்பிட்டு இருக்கிற நேரம், நம்மளோட மைல்ஸ் லூயிஸ் கெல்லியோட கார்டு ரிசெண்ட் ஆகி அதுக்கு ரிசெண்ட் ஆனதோட பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிசிப்ளினரி அப்டேட் வர கொடுத்து அதுக்கு ஒரு 4 நாதாரி பசங்க அதுக்கு ஒரு வீடியோவா எடுத்து போட்டு அவங்களுக்கு அந்த நேரத்துல அவுட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேசி உத்தமர்கள் மாதிரி பேசினது எல்லாத்தையுமே இந்த எபிசோட்ல பேச போறோம். ஸோ எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சொல்ற விஷயங்கள் தான். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். ஸோ மறக்காம இந்த எபிசோட் பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க லைக் பண்ண எபிசோடோட இன்ஃபர்மேஷன் கான்டென்ட் இன்னும் பல பேருக்கு அல்காரிதம் எடுத்துட்டு போகும். அதுக்காக தான் மெயினாக லைக் பண்ண சொல்றாங்களே. அண்ட் அஃப்கோர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் புதுசாக ஒரு விஷயத்தை திருப்பி மறுபடியும் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதான் இந்த மாதிரி வர காமெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறது. ஸோ வர காமெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறப்ப போன எபிசோட்ல நம்ம நான் ஃபீச்சர் பண்ண எபிசோட்ல நான் எடுத்துக்கிறேன்னு. போன எபிசோட்ல ஜிரோட ப்ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அஜித் குமார், AR NH8YX இதெல்லாம் ரெகுலராக இப்போ புதுசாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸ்ரீவத்சன் டெட்லைன் சேங்னிக்ஸே வில்லி என்ன சொல்றாரு பார்ப்போம். ஜனா சிஆர் நிப்பான் would be a good signing if we sign. அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அக்ஷய் நாராயண் பார்ட்டி இஷ்யூ பிரீஃப் பண்ண சொன்னீங்க, அதை பற்றி இன்னொரு தடவை பேசுவோம். எலங்கோவன் எக்கிட்டே ஃப்ரம் ஃப்ராங்க்ஃபர்ட் கண்டிப்பாக, ஆனால் அவனுமே ப்ராஜெக்ட் சைனிங் தான் ப்ரோ. அதுதான் ஒரு ப்ராப்ளம் நமக்கு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஆல் ஆஃப் யூ கைஸ் ஃபார் காமெண்டிங். அதே போல் நம்மளுடைய வுல்வ்ஸ் கேம் ரிவ்யூவில் ஒரு சில பேர் போட்டிருந்தீங்க இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசுகிற மாதிரி. பத்ரி குனர், குடோஸ் டு ஆர்டெட்டா, பாண்டியராஜன் நம்ம யூஸ்வல் நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்றவர். செல்வராஜ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, நம்ம டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசுறப்ப போடுவோம் அதுல. அதே மாதிரி மோகன்ராஜ், நஸ்ரி குமரேசன் இன்ட்ரெஸ்டிங், ஹரீஷ், ரமேஷ், அர்ஷத் எல்லாருமே காமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்த எபிசோட்குள்ள போவோம். அடுத்த எபிசோட்குள்ள போகிறது ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ பிகினிங் ஃபெப்ரவரி இது பேர்னது ஸ்டாக்கு காலி ஆகிடும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் டைம்லேயே ஒரு 10 கிலோ மிச்சர் வாங்கி வச்சுட்டாங்க மொத்தம் ஆர்சனல் ஸ்டேடியம் சுற்றி வர. ஸோ ஒவ்வொரு நாள் நடக்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் இந்தா உனக்கு 100 கிராம்னு பேப்பரில் பொதிஞ்சு பேக்கெட் என்வாயன்மெண்ட் சேஃப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் எல்லாம் கூட யூஸ் பண்ணாமல் பேப்பரில் பொஞ்சு ஒவ்வொருத்தரையாக கொடுத்துட்டு அன்னையிலேருந்து தின்னுட்டு இருக்கானுங்க எல்லாருமே. ஸோ இப்போ கடந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் ஹோப் கொடுக்குற மாதிரியான விஷயம் நடந்து, உங்களுக்கு ஹோப்பெல்லாம் இல்லை கடைசியில் ரோப்பு தாண்டான்னு சொல்கிற மாதிரியா அதுவே அப்படியே பட்டக்குன்னு அடிச்சு முடிச்சிட்டானுங்க எல்லாத்தையும். ஸோ அதை பற்றி பேசுவோமே. கடந்த ஒரு வாரத்தில் திடீரென்று வாட்கின்ஸ் பேர் அடிபட்டது, அது வெளியே வந்துச்சு. அதே போல் இப்போதைக்கு எவன் ஃபெர்கூசன் பேர் அடிபட்டு இருக்கு. குன்யாவை பற்றி யாரும் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. மேத்யூ ஸ்டெல்லுங்கிறவன் ஒருத்தன் ஊரே அவனை தேடுற மாதிரி இருக்கு. அண்ட் நிப்பான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தவன் எங்கேயும் நிற்காம மறுபடியும் நான் ரோசன்பர்க்லேயே நின்னுக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்ட்டான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்வெர் நிப்பான். எதிர்பார்த்தீங்களா நமக்கு மூவ் ஆகும்னு சொல்லிட்டு? எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆகாஷ் நீ தான் கான்ஃபிடென்ட்டா இருந்த நிப்பான் எமிரேட்ஸில் நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இல்ல அதான் ஏன் நான் என்ன நினைச்சேன்னா, ஐ திங்க் சைன் பண்ணி லோன் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். லைக் டு பேக் டு ரோசன்பர்க் இந்த சீசன் எண்ட் வரைக்கும் நான் அப்படிதான் மைண்ட்ல வச்சிருந்தேன்.
சைன் பண்ணிட்டு லோன் அவுட் ஃபார் திஸ் சீசன். மேபி நெக்ஸ்ட் சீசன்லேருந்து ஃபர்ஸ்ட் டீம் அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் வந்து அவன் ஸ்டே பண்றதுக்கு வந்து எதுக்கு ஜான்வரியில, ஏன்னா ராசன்பர்க் வாஸ் ரெடி டு புஷ் ஃபார் த சேல். மேபி வந்து அவங்க சம்மர்ல இன்னும் டிமாண்ட் இருக்கலாம், இன்னும் வந்து 6 months பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவனுக்கு இன்னும் ஃபீ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணோம், ஜிரோனாவுமே ப்ரெசென்ட் பண்ணாங்க, வில்லாவுமே ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 3 கிளப்புமே ப்ரெசென்ட் பண்ணாங்க. பட் ஐ திங்க் அவன் வந்து இந்த டைமுக்கு அவன் ரைட் ஹேண்ட் டெசிஷன். பட் நம்மளும் பேசணும், அவன் வந்து இங்க வந்தாலும் அவனால ஸ்டார்ட் பண்ணி விளையாட முடியுமானா முடியாது. அவன் வந்து இங்க வந்தாலுமே பட் நல்ல பிளேயர், நல்ல ப்ரொஃபைல், பட் ஸ்டில் வந்து செட் ஆகி அவன் 17 வயசு பையன், ஒரு ஈத்தன் வெனேரி மாதிரி ஒரு பிசிக்காலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு பார்த்தா தான் தெரியும் பிரீமியர் லீக்ல. ஸோ வாங்கினாலுமே ப்ராஜெக்ட் சைனிங் தான், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவானான்னு பட்டா மீன் ஸ்டே பண்ணுவான்னு நினைச்சா, பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். நான் எனக்கு என் கெஸ் வந்து ஒன் ஆஃப் ஜிரோனா ஆர் நம்ம வாங்குற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் அவன் நல்ல மீன் என்னை பொறுத்தளவுக்கு நல்ல டெசிஷன். இப்போ எதுக்கு ஸ்டே பண்ணிட்டு மேபி அவன் சம்மர்ல ஹீ கேன் ரீவிசிட். அவன் ஒரு லைப்சிக் மாதிரி கிளப்புக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. மாதிரி செல்லிங் கிளப்புக்காக போனான்னா அவங்க ஒரு கேம் டைமும் கிடைக்கும். இல்ல அவன் பெரிய கிளப்புக்கு போனான்னா லோன் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. மேபி வில்லா மாதிரி கிளப்புக்கு போனா சான்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டீம் சான்ஸ்க்கு. ஜிரோனாவுமே நல்லா இதுதான் சான்ஸ் தான் அவங்களுக்கு. ஏன்னா ஸ்பெயின் அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் கேம் ஸ்டைல் வந்து ஸ்பெயினுக்கு இன்னும் சூட் ஆகும் தான் எனக்கு தோணுது. அவன் ஏஜ் மேபி அந்த ஒரு பிசிக்காலிட்டி இல்லாம இந்த ஒரு பாசிங் அந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி ஆடுற லீக் வந்து ஸ்பானிஷ் லீக். ஸோ அதனால வந்து மேபி அது சூட்டா இருக்க சான்ஸ் இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் வாட் ஐ தாட், நம்ம வாங்கினோட லோன் பேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு மேபி, இல்ல சம்மர்ல ஜாயின் பண்ற மாதிரி அந்த மாதிரி கூட நான் எதிர்பார்த்தேன். பட் எனிவேஸ் அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் டீல் இல்லை, பட் நல்ல பிளேயர் பார்த்த வரைக்குமே, குட் ப்ராஸ்பெக்ட். பட் எனிவேஸ் நம்ம ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல சம்மர்ல. பட் நிறைய பேர் இப்போ வந்து நம்ம தான் ஃப்ரண்ட் ரன் போடுறானுங்க, பட் ஐ டோன்ட் திங்க் வில் ரீவிசிட் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல திருப்பி ரீவிசிட் பண்ணுவோமான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து எப்படி போனாலுமே கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஒன்னேரி வந்து மிட்ஃபீல்ட் அண்ட் ரைட் விங் அதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து சூட் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் மேக்ஸ் டோமன் வந்துட்டு அவன் இன்னும் உள்ள வராமையே பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாசிபிளி அவனுடைய ஸ்கில் லெவல் வச்சு இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து அந்த பிஆர் டு மேக் ஷூர் தட் ஓகே ஒரு கிளப்பா ஒன்னு வந்து நாங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் உள்ள கொண்டு வரதுக்கு, அதனால வந்துட்டு நீ வந்து உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த கிளப்லன்னு காட்டுற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதுதான் அந்த நிப்பான் மாதிரி ஒரு பிளேயர் அதே ஏஜ் குரூப்ல வந்தான்னா, ஒரு ஒன்னேரி வந்துட்டு அவனுடைய ஒன்னேரிங்கிறேன் டவுமன் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு இஸ் பிளேயிங் லைக் அண்டர் 18 அண்டர் 21 பிளேயர் மாதிரி சொல்றப்போ அவனுடைய மூவியும் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஆக்சலரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பண்றப்போ நம்ம 3 ஒரே வயசு பசங்க பிளஸ் இவன் எம்எல்எஸ்க்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அதே இதுதான் லைக் வாட் யூ கால் இட் மிட்ஃபீல்ட் ஆடணும் வந்து அவனுடைய லாங் டேர்ம் பிளானுமே. ஸோ இந்த 4 பசங்க வந்துட்டு ஒரே மாதிரி ஆடிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரே 2 ஸ்பாட்டுக்கு வந்து கம்பீட் பண்றதுங்கிறது சின்ன வயசுல இருக்கிறப்ப கண்டிப்பா அவனுக்கு எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்கதான் போவான். நான் கம்பீட் பண்றதை தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ நான் எதுக்கு கம்பீட் பண்ணணும் தான் போவான். ஸோ எனக்குமே அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டா நடக்குங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா தோணலை டு பி ஆனஸ்ட் நிப்பானுக்கு. ஸோ ஐ டென்ட் லைக் ரியலி ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோப்ஸ் ஆன் நிப்பான். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அதான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கின 10 கிலோ இல்லை கிட்டத்தட்ட 8-9 கிலோ மிச்சர் காலியானதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யோசிக்கவே செஞ்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த உண்ட மயக்கத்திலே எல்லாம் கொஞ்சம் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். பட் நிப்பான் தாண்டினோன்னா இப்போ கடந்த ஒரு 4-5 நாட்கள் ஒரு 2-3 நாட்கள் முன்னாடியிலேருந்து வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஆலி வாட்கின்ஸ் லைஃப் லாங் கனர் அவன் வந்துட்டு வில்லாலேருந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து ஒரு 40-45 மில்லியன் பிட் அரவுண்ட் தட் போட்டோன்னு ஒரு நியூஸ் லீக் ஆச்சு. அதே சமயத்தில் வந்துட்டு இப்போ வந்து இது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் a little பிகாஸ் இது வந்து நம்ம வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து சேம் ஓல்ட் ஆர்சனல் கடைசி நேரத்தில் வந்துட்டு போயிட்டு வந்து சாவர நேரத்தில் சங்கரான்னு சொல்கிற மாதிரி கடைசி நேரத்தில் போயிட்டு இவனுக்கு பிட் பண்ணிட்டு அதே நேரத்தில் வந்து அவங்க ஜான் டூரனுக்கு பிட் இருக்கிறப்ப எதுக்கு அனுப்புவாங்கங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. இதில் வந்து ஆக்சுவலாக இன்னும் ரிவீல் ஆன நியூஸ் என்னன்னா, நம்ம போட்ட டாக்ஸ் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் பின் லீக்ட் வெரி லேட். அந்த மாதிரி தான் லீக் பண்ணது கூட எதுவுமே வந்து ஆஸ்டன் வில்லா லீக் பண்ணல, ஆர்சனல் லீக் பண்ணல. இது இப்போ லீக் பண்ணினது வந்து ஒரு செல்சி ஃபேன் அக்கௌண்ட். ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் ஸ்கவுட்டுங்கிறவன் அவன் தான் லீக் பண்ணியிருக்கான். அது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி. ஸோ பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிட் பிளேஸ் பண்ணிருக்கோம் பிஃபோர் ஜான் டூரன்ஸ் பிட் ஈவன் கேம் அப். ஸோ அதுதான் வந்து உண்மை. நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த நேரத்தில் ஓகே லைட்டாக உரசி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 40-45 கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் சவுதியிலேருந்து வந்துட்டு ஜான் டூரனுக்கு 70 or 75 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக
வில்லா வந்துட்டு அதுதான் வந்து பெட்டர் டீல். என்ன எந்த டீமா இருந்தாலும் அதான் நினைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இவனை வாங்குறதுக்கு இருந்தாலும் ஹெசூஸை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தாலும் அதே நேரத்தில் மார்டினெல்லிக்கு ஒருத்தர் 100 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னா ஹெசூஸ் நீ உட்காந்துக்கப்பா மார்டினெல்லியை நாங்கள் விற்கிறோம் தான் நிறைய எல்லாம் யோசிப்பாங்க. அதுதான் நேச்சுரலாக நடந்திருக்கு அவங்களுக்குமே. ஸோ ஜான் டியூரன் அதனால அவன் கிளம்பிட்டான். பட் அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. போவானா மாட்டானா, நம்ம வந்து 50 மில்லியன் விட்டு போகிறோம், 60 மில்லியன் விட்டு போகிறோம்னு. இன்னைக்கு வந்து எமரி வந்துட்டு வெளியே வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து ஹீஸ் ஹாப்பி, இஸ் கோயிங் டு ஸ்டே, இஸ் ஹாப்பி ஆஸ் ஆஃப் 31st and 31st அன்னைக்கு அதெல்லாம் யாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேணா நம்பலாம். உனாயமரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்பவே கூடாது. அவன் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல அவனுக்கு பவரே கிடைக்காது. மான்சி டோன்ட் கிவ் மீ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றது வந்து என் காதுல வந்து அப்படியே வந்து எக்கோ அடிக்குது. ஆனா வந்து ஆகாஷ் இப்படி சொல்றது இல்லை. பட் மாதவன் bro, நீங்க சொல்லுங்க வாட்கின்ஸ் இந்த சாகால வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் இட், எஸ்பெஷலி கிவன் இப்போ வந்து வில்லா இன்னும் முடிக்கல. அவங்க வந்து அவங்க டெல்லோட இதுலயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ வந்து குன்யாக்கும் போறோம்னு சொல்றாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் ரீஇன்வெஸ்டிங் தட் மணி, பட் தேர் ஆல்சோ லுக்கிங் அட் ஃபிலிக்ஸ், they're also looking at Asensio, and இப்போ டிசாசி ட்ரான்ஸ்ஃபர் வேற செல்சி டு அவங்களுக்கு போறது வந்து ஸ்டாப் ஆயிருக்குன்னு வேற போட்டிருக்கு. விச் மீன்ஸ் தட் அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சிருந்த மணியும் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். இது வந்து எனக்கு பேசுறப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஐயோ நம்ம தெரியாம நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வந்து இது கொடுக்கணும். பட் ஹவு டு யூ see all of this? இது நம்ம இப்போ ஸ்ட்ரைக்கர் ஒரு பொசிஷனில் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு மட்டும் நம்மகிட்ட ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். எனக்கு ஏ பி யார் சி யார் டி யாருன்னு. பட் ஆனால் நம்ம ஏக்கு மட்டுமே ஃபஸ்ட்டு வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 2-3-4 பிளேயர்ஸ்க்கு அட் அ டைம் வந்து நெகோஷியேட் நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி அதுதான் நான் பார்க்குறேன். வாட்கின்ஸ்க்கு நம்ம ஒரு பிட் பண்ணது வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அட் அ டைம் குன்யாவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுலையும் வாட்கின்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு காலை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி தான். ஜஸ்ட் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவன் தான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இதான் எனக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கர், எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியா அப்படின்னா அது தெரியல. பட் இது ஒரு சாய்ஸ், அவ்வளோதான். அது லாங் டேர்ம் சாய்ஸான்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் இமீடியட் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக பார்த்த மாதிரி தோணுது. ஸோ வித் தேட் இன் மைண்ட் ஓகே வந்தா ஓகே. இன்னும் ஒரு 2 நாள் இருக்கா 3 நாள் இருக்கா தெரியல. 3 days மண்டே முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மேபி இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இட் வில் பி a good ஆப்ஷன். அட்லீஸ்ட் ஒரு 2.5 years இந்த மாதிரி. மித்தபடி நல்ல சாய்ஸ். ஆக்சுவலாக நல்ல சாய்ஸ்னால் எப்படி சொல்கிறது, டயர் 1 ஸ்ட்ரைக்கர் டயர் 2 ஸ்ட்ரைக்கர்னு இருப்பாங்க இல்லையா, அதே வந்துட்டு ஒரு 3 லெவலில் இருந்ததுன்னா இவன் வந்து டயர் 2ல் வரான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிக்கு அவன் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர். ஸோ நமக்கு என்ன வருதுன்னு இன்னும் தெரியல. இவனே வருவானா கூட தெரியாது. அதனால ஐ டோன்ட் திங்க் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டீல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, தே சோல் டுரான். நமக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்பி இன்னொரு ஸ்டார் பிளேயரை வைப்பாங்களான்னு தெரியாது. டுரான் அவன் ஸ்டாருன்னு ஒரு பேர் வாங்குறதுக்கு முன்னாடியே வாட்கின்ஸ் ஒரு ஸ்டார் தான். ஸோ வந்து ஐ டோன்ட் திங்க் வந்து நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. லெட்ஸ் see, எனக்கு தெரியல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்குவோமா வாங்க மாட்டோமான்ட்டு? எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கும்ன்றது நம்பிக்கையே இல்லை. ஏன்னா வந்துட்டு நிறையா இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் நம்ம பை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சம்மரில் நம்மகிட்ட வர்ற லாங் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, எய்தர் இசாக் ஆர் செஸ்கோ, எந்த மாதிரி போகிறோமோ அது வந்து இட் மைட் அஃபெக்ட். ஸோ இப்போ வந்து பை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தெரில, எனக்கு தெரில. இட் பேன் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் வந்து we might pursue someone maybe younger. அப்படிதான் எனக்கு தோணுது. மேபி டெல்லோட டீல ரிஜெக்ட் பண்ற சான்ஸ் இருக்கு. ஆர் மேபி எவன் ஃபர்கியூசன் மேபி ஒரு 30 மில்லியன் அவனை கொடுத்து அப்படி போறோமா அப்படி. பட் அவனா போனா சம்மர்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கதான் நமக்கு இந்த முத்துப்புள்ளி பாயும் பத்தியா அது மாதிரி வச்சுட்டு இப்ப போனா அப்ப போட முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்ல. இப்ப ஹெசூஸ் சாக்கா இன்ஜுரி முன்னாடி வரைக்கும், மீன் அதுக்கப்புறம் ஹெசூஸ் இன்ஜுரி முன்னாடி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. மேபி we didn't think we want play. சாக்கா இன்ஜுரிக்கு அப்புறம் ஹெசூஸ் வந்ததுனால. பட் இவன் இன்ஜுரினால தான் ஐ திங்க் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போனோம். பட் வெரி ட்ரிக்கி தான். பட் நான் ஒன்று சொல்லுவேனே, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த விண்டோல யாரும் வாங்காட்டியும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து உருப்படியா வாங்குறது உருப்படியா வாங்கணும்.
அது வாங்கலைன்னா அது வாங்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி இது எக்ஸாக்ட்லி வந்து ஒரு பிளேயரை ஒரு ஸ்டாப் கேப், இனிமே நம்ம ஸ்டாப் கேப் வாங்கி ஆல்ரெடி நம்ம சம்மர்ல வி மெஸ்ட் அப் இன் ஸ்டெர்லிங் அண்ட் நெட்டோ, மேபி ஐ இன்க்ளூட் மெரினோ டூ. அவன் வந்து இமீடியட்டா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இம்பாக்ட் கொடுக்கல இருக்கிற பில்டப் கொடுத்து, பட் ஹீஸ் பர்ஃபார்மிங் வெல் நோ. பட் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா மேபி இது இந்த ஸ்குவாடை வச்சு மூவ் பண்றது தான் கரெக்ட். யாரையோ ஒரு ஆள் பிளேயர் வாங்கி இப்போ ஃபெர்கியூசன் வாங்கலாம், நான் பெரிய ஃபேன் தான், பட் ஸ்டில் அவன் வந்து எல்லா டிக்கும் பாக்ஸ் டிக் பண்ண முடியல அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் த ரைட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து லெட்ஸ் சி. எனக்கு வாட்கின்ஸ் நடக்காது, மேபி டெல் ஹைஜாக் வாய்ப்பு இருக்குமா தெரியல. மோஸ்ட்லி இப்போ நடக்கலைன்னா வி வில் கோ இன் சம்மர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக, அதாவது ஜூலை ஸ்டார்டிங்லேயே வி மைட் கோ இன் ஃபுல் ஃப்ளெஜ். நம்ம இது 2022-23 சீசனில் ஃபஸ்ட்டு போனோம் பார்த்தியா சம்மரில், அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் நடக்காது. நானும் மிக்சர்னா குரூப் சேட்டில் போட்டுட்ருக்கேன், பார்ப்போம். அதே மிக்சர் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் 3 டேஸில். இதுக்கு நான் மண்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் போடலான்னு இருக்கேன், டெட்லைன் டே அன்னைக்கு ஏதாவது பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம். அதுக்காச்சு. ஸோ டப்புனு எனக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, என்னை வந்து என்னுடைய சிஸ்டமே வந்து ரெக்கார்டிங் விட்டு வெளியே தள்ளிடுச்சு. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆகாஷும் மாதவனும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி அண்ட் நம்ம லிங்க் ஆகிருக்கிற பிளேயர்ஸ் ஸ்டெல்லாக இருக்கட்டும், வாட்கின்ஸாக இருக்கட்டும், ஃபெர்குசனாக இருக்கட்டும், அவனை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. பட் உண்மை இதுதான், யாரும் வரப்போவது கிடையாது. காத்தடைச்ச பையை நம்ம கையில் கொடுத்துட்டு பெப்பரபே அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இது நான் வந்து எப்படி சொல்கிறது, டிசம்பர் 2 நான் இதுதான் வந்து மைண்டை செட் பண்ணி வச்சுட்டேன், இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் த போர்டு வந்து ரொம்ப ஆன்சரபிளாக இருக்கணும் இந்த எண்ட் ஆஃப் த சீசனில். ஏன்னா வந்து இப்போ நீ ப்ராமிஸ் பண்ணுற, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற, அதெல்லாம் வந்து ஒரு வேற ஒரு விஷயம். உன் கண்ணு முன்னாடி தெரியுது, உங்ககிட்ட இருக்கிற 6 அட்டாக்கர்ல 2 அட்டாக்கர் வந்துட்டு கவுந்துட்டானுங்க. மிச்சம் இருக்கிற 2 அட்டாக்கர் வந்துட்டு அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவனுங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தன் வந்து அப்படியே சோப்பா தேய்ச்சிட்டு இருக்கோம், இன்னொருத்தன் வந்து எதுக்கு வாங்கினோன்னே தெரியாம வாங்கி போட்டிருக்கோங்கிறது. இது வந்து தெரியும் போர்டுக்கு, இருந்தும் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு தெரியுது. நம்ம வந்து மேனேஜர் எவ்வளவு தூரம் பிளேம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இது வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்குவாடோட ஒரு சீசனையே வந்து கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குற மெசேஜ்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு சரியான மெசேஜ் கிடையாது இது. எனக்கு இதுதான் வந்து ஒரு நம்ம யோசிச்சோம்னா ஓகே இது நெக்ஸ்ட் சீசன் என்ன நடக்க போகுதுன்னு பயம் வருதுன்னா இந்த ஒரு விஷயத்தினால தான் வருது. அதுதான் வந்து மெயினான விஷயம். பட் ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see what they do. பட் அகேன் மை ஹோப்ஸ் ஆர் வெரி லோ. நம்ம யாராச்சும் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு 4வதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஹோப் ஐ எம் ப்ரூவன் ராங். ஐ பி வெரி வெரி ஹாப்பி டு பி ப்ரூவன் ராங். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் சிச்சுவேஷன். ஸோ யாருமே வந்துட்டு கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெய் விட்டுலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, முடிஞ்சது தான் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அதுக்கு அடுத்து அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீதி நேர்மை நியாயம் எல்லாம் ஜெயிச்சதுன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது மாதிரி. நம்ம வந்து மைல்ஸ் லூயிஸ் கேலியை வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ரெட் கார்டு ஒன்று கொடுத்து, அந்த ரெட் கார்டு கொடுத்ததோடு இல்லாமல் அதுக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிக்கல் எல்லாம் எழுதி அவன் ஒரு வில்லன், இது வந்து இது கிடையாது அப்படின்னு. 18 வயசு பையன்டா, அவன் என்னடா வில்லன் கில்லனுங்கிறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஓவராலா அதை சுத்தி வந்து ஒரு டிராமா வந்து மொத்தமா பெருசா கிரியேட் பண்ணி ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்க நடந்ததோ அதுல இருந்து மொத்த அட்டென்ஷனையும் தூக்க விட்டு அந்த அட்டென்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தி வர ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இன்சிக்னிஃபிகண்டான ஒரு 4-5 விஷயங்களை சேர்த்து போட்டு கம்பைன் பண்ணி அதை வந்து எக்ஸ்டர்னல் பீப்புள்லாம் வந்து பேச விட்டு அதுல அவங்களுடைய தாட்ஸ் சொல்லி இப்போ மொத்தமா வந்து யார் நியாயம் கேட்டோமோ அவங்க தான் வந்து குற்றவாளிங்கிற மாதிரியான சுத்தி ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் தட் மாதவன். லைக் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ரெட் கார்டு ரெசிண்ட் ஆனதுல இருந்து அது அப்ளை பண்ணோன்னது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சாய்ஸு நம்ம கிளப் அப்ளை பண்ணது. அதே மாதிரி இப்போது கொடுத்ததுலேருந்து நீங்கள் வர்ற வெளியே இப்போ ஆன்லைன்லேயே ஆகட்டும் இல்லை பண்டிட்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட வந்து 90-லேருந்து 95% மேலே வந்து மைல்ஸ் லூயிஸ் தப்பு எந்த தப்பும் பண்ணலை, இட் இஸ் அ நார்மல் ஃபவுல் விச் ஷுட் பி அ எல்லோ, அது மட்டும்தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதனால தான் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணுறீங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க அந்த ரெஃபை, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ஆப்பு வச்சான், தேவையில்லாமல் ஆப்பு, அதை வந்து எப்படி வச்சான்னு சொன்னது தப்பான்,
எதுக்கு வச்சா நான் கேள்வி கேட்டா அது எதுக்குடா தப்பாகும்? அது மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் என்ன என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஆர்சனல் மாதிரி ஒரு கிளப்புக்கோ இல்லை மேன் யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்புக்கோ வச்சு தான் இவங்க இதெல்லாம் பண்ண முடியும் ஆக்சுவலா. அதே மாதிரி இது நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தட் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அந்த பெரிய லைக் எப்படி சொல்றது, அந்த ட்ரெடிஷ்னல் கிளப்ஸ் மேல வச்சோம்னா கிளிக் பைட் ஜாஸ்தியாகும். இதுல எப்பயுமே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம இல்லாட்டி யுனைடெட் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு வந்துகிட்டே இருப்போம். ஓகே இவங்க சீன்னா வந்து கிளிக் பைட் இது கிடைக்கும், இவங்கள சீன்னா கிளிக் பைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வெரி ட்ரூ, தட் இஸ் வெரி ட்ரூ. யா யா. ஸோ இது வந்து நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு தேவையே இல்லை. அதே மாதிரி அந்த கேரி நெவில் பேசுனதெல்லாம் வந்து யாரும் காதை கொடுத்து கேட்காதீங்க. அவன் வந்து எப்படின்னா சொல்றது, இப்போ அவன் ஒரு மேனேஜரா இருந்தாலோ இல்லை வந்து ஒரு பண்டிட்டை தவிர வேற எதா இருந்தாலுமே வந்து அவனுக்கு வந்து எது யாரும் சீட்ட கூட மாட்டாங்க. அந்த மாதிரி அவனுக்கு இப்போ ஹிஸ்ட்ரியும் இருக்கு, ரெக்கார்டும் இருக்கு. பண்டிட்டா இருக்கிறதுனால ஒரே ஒரு இது மட்டும் தான் இந்த மாதிரி தப்பா இந்த நெகட்டிவ் எவ்ரி எப்படி சொல்றது, பாசிட்டிவா இல்லாமல் நெகட்டிவா இருந்தா எதுவுமே எனக்கு மார்க்கெட்டிங் தான்ற மாதிரி அவன் பேசுறத வச்சு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். இது வந்து இங்கேன்னு மட்டும் இல்லை, கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி ஆர்சனல் ரிலேட்டட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவன் பேசுறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு எல்லாமே ஒரு மாதிரி வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி அவனுமே வந்து ஓகே இந்த இந்த எரியற நெருப்புல நாமளும் நம்மளோட பங்கு 1 லிட்டர் எண்ணெயை ஊத்திட்டு போவோங்கிற மாதிரி தான் பேசுவான். எனக்கு என்ன தெரியுமா இருக்கிறதுலே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, லைக் த டைம் லைன் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்து வந்து ஓகே நம்மளுடைய இன்காம்பிடன்ஸை வந்து டோட்டலா வந்து நம்ம வந்து மறைச்சு மற்ற அட்டென்ஷனை வந்து ஃபுல்லா டிவியேட் பண்ணா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த கார்டு வருது வீக்கெண்ட் கேம்ல, கார்டு முடிக்கிறோம், மண்டேயோ என்னமோ டேவிட் கூட் வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறோம், இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு, நான் கிளாஸ் அட்டடா இருந்தேன், அது வந்து அந்த கிளாஸ் அட்டடா இருந்து ஓடி ஓடி வேலை பார்த்து இந்த ஒரு மாச்சோ ஸ்போர்ட்ல ஒரு ரெஃப்ரியா இருக்கிறது ப்ரெஷர் இருந்தனால தான் நான் வந்து கொக்கைன் பண்ணிட்டு அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம், எங்கேருந்து ரிலீஸ் பண்றீங்க எதுங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இவனுக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் எதுவா ஓகே, உனக்கு ஜேர்னலிசம்ங்கிறது ப்ரொஃபஷனல் ஜேர்னலிசம்க்கு ஒரு ஒரு பேசிக் ஒரு மரியாதை இருக்கு. அந்த ஒரு மரியாதை நான் வந்து ஒரு சன்னோ இல்லாட்டி ஒரு டெய்லி மேல் அந்த மாதிரி ஏதாச்சும் டேப்லாய்ட் போடுற மாதிரி எப்பயுமே தெரிஞ்சு இப்படி போடுறவங்கன்னு போட்டா ஓகே. இவங்க வந்து போடுறது எல்லாமே வந்துட்டு அவன் வார்த்தையெல்லாம் வந்து வில்லன், இவன் தான் வில்லன், இவன் தான் தப்பு செஞ்சான், இவன் தான் வந்து ஒரு இது, அவன் தான் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டான் மொத்தமா எல்லாத்த விஷயமே போட்டு பேக்லாஷ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி ரீபப்ளிஷ் பண்றாங்க பாரு. எனக்கு அதுதான் வந்து புரியல, உங்களுக்கு இன்டென்ஷன் என்ன பேசிக்கலி, உங்களுக்கு வந்து இதை வந்து அட்டென்ஷனை டீவியேட் பண்றதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்க போவீங்கிறது ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சுது அதுல. அது ஒவ்வொரு நேரம் வச்சு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னது கரெக்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டா வச்சு ஒவ்வொரு நரேட்டிவா செட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் என்ன சொல், பவர் இருக்கிறவன் அந்த நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணுவான். அப்சல்யூட்லி. இவங்க வந்து மறக்குது. எனக்கு என்னன்னா அடுத்தது ஓகே, மைல்ஸ் லூயிஸ் கேலி கார்டு வந்துட்டு அவன் வந்து ஒரு இது ரெகுலர் டாக்டிக்கல் ஃபவுல் தான், அவன் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வந்து ட்ரிப் பண்றான், அந்த ட்ரிப்ல அவன் காலில் பட்டது முடிஞ்சிச்சு, மேட்ரு முடிஞ்சிச்சு. மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து லைக் தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் தட் எல். எனக்கு நான் அப்படிதான் பார்த்தேன், நான் வந்து நான் பண்ணது தப்பு தான் ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, பட்டுன்னு ஒரு வார்த்தை வந்தாலே முடிஞ்சிட்டு, நோ பட் இஸ் குட். அந்த முடிஞ்சிட்டு இவங்க வந்து ரெகுலேஷன் அண்ட் டிசிப்ளின் அப்டேட் வந்துட்டு ஓகே நீங்க பண்ணதெல்லாம் ஓகே, அது வந்து நாங்க கார்டை தூக்கிடுறோம், ஆனா உங்க ஆளுங்க வந்து எங்களை ரவுண்டு கட்டிட்டு எங்க ரெஃப்ரி இன்டிமிடேட் பண்ணிட்டாங்க. இந்த ரெஃப்ரி இன்டிமிடேட் பண்ணி வந்ததுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கு, மண்டே February 3 நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிராது. அது அந்த பிராது எனக்கு அதுதான் புரியல. எனக்கு வந்து எவ்வளவு பேர் வந்துட்டு மேனேஜருக்கு ரெஃப வந்துட்டு சரௌண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கிளப் அதை பண்ணிருக்கு, அந்த நேரத்துல எல்லாம் அது அவங்க கண்ணிலேயே படாம இப்ப ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ரெசிண்ட் ஆனதை பொறுத்துக்க முடியாம இப்படி ஒரு இது போடுறதுங்கிறது இதுதான். லைக் நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது, இல்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கல, இல்ல உங்களுடைய டிசிஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. எங்களுடைய டிசிஷன் நாங்க தப்புன்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு மட்டும் அதை கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு அது கன்சிஸ்டன்டா கொடுக்காதப்போ, அது ஒரு டிசிஷன் 2 டிசிஷன் இல்லாம 10 டிசிஷனா மாறுறப்போ ஆப்வியஸா எனக்கு அதான் தோணும், 10 மேட்ச்ல அதை கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த ஒரு விஷயத்த எங்களுக்கு கொண்டே கொடுக்குறான்னா either our decision should be wrong or everyone else is treated unfair on a different level, ஒரு வேற பாராமீட்டர்ல. இதுதான் ரெண்டு லைன். ஒரு ஃபேனா லைன் ஆஃப் தாட் இது ரெண்டுத்துக்குள்ளதான் வரும். இவ்வளவு டிசிஷன் வந்துச்சுன்னா நாங்க கேட்கறது கன்சிஸ்டன்டா எங்களுக்கு கொடுக்கறது மத்தவங்களுக்கு கொடுங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு கொடுங்க. அப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு இந்த தாட்டே வராது. ஆப்வியஸா எல்லாருக்கும் நார்மலைஸ்டா டிசிஷன்ஸ் வரும். அப்படி இல்லாட்டி எல்லாருக்குமே வந்து அந்த டிசிஷன் தப்புனா எல்லாருக்குமே தப்பா வரட்டும். நாங்க சொல்றது இதுதான்,
இதை வந்துட்டு ஆர்சனல் ஃபேன்ஸ் கம்பைன் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியால ட்விஸ்ட் பண்ணுவாங்க, விக்டிம் மென்டாலிட்டினா ஆப்வியஸா இது வரதான் செய்யும். இது வராம இருக்கிறது இல்ல. நீ வந்து ஒன்னே நீ வந்து ட்ரைபலிஸ்டிக்கா ஒரு ஃபேனா இல்ல இவங்க பேசுறது தப்புன்னு பேசலாம். அப்படி இல்லாட்டி கிண்டல் பண்ணிட்டு இப்ப இவங்க பண்ணாங்க வில்லாவோ உல்சோ ஏதோ டியூரனுக்கு ரெட் கார்டு கொடுத்தப்போ எனக்கு செம்ம காண்டா ஆயிடுச்சு. டியூரனுக்கு ரெட் கார்டு கொடுத்தப்போ ஆமா பாவம் ஆர்சனல் பாவம், நீங்க இவ்வளவு நாளா இது பண்ணிட்டு வரீங்க. டேய் நாங்க இவ்வளவு நாள் சொல்றப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, உனக்கு குத்துறப்ப வலிக்குது இல்ல. இதை தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள். அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கொடுக்கறத டிஃப்ரெண்டா கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்டா. ஸோ ஆப்வியஸா இதுதான் வந்து சிச்சுவேஷன். இது வந்து ஐம் நாட் லைக் டெல்லிங் தட் தி அதர் ஃபேன்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் அப் டு யூ, யூ கேன் சூஸ் நாட் டு. ஏன்னா அது ஃபுட்பால் ட்ரைபலிஸ்டிக். உங்களுக்கு வந்து அந்த நரேட்டிவ் தட் ஆர்சனல் ஃபேன்ஸ் ஆர் விக்டிம் மென்டாலிட்டி இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கங்கிற நரேட்டிவ் வந்து நல்ல நரேட்டிவ், பேண்டருக்கு சூப்பர் நரேட்டிவ் அது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க அதை பண்ணீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. பட் இதுதான் உண்மை, திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ஸோ இஃப் யூ கைஸ் ரியலி ஃபீல் தட் வி ஆர் ராங், ஸோ பி இட். ஆனா இது நாங்க ஸ்டாப் பண்ண போகுது. ஏன்னா அவங்களும் ஸ்டாப் பண்ண போகுது கிடையாது. லலித் ப்ரோ சூப்பரா சொன்னாரு இதை பத்தி தான். இது வந்துட்டு இவன் அவன் பேர் என்னது, ஆலிவர் கொடுத்து பழகிட்டான், நாங்க வாங்கி பழகிட்டோம், இதுவே வந்து ஒரு டாம் ஆயிடுச்சு. அதுதான் சொன்னாரு அவரு. பட் ஆனஸ்டா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நியாயப்படி ஆலிவர் வந்து கொஞ்ச நாளைக்கு நமக்கு அப்ரிஷியேட்டே பண்ணக்கூடாது. இது வந்து எவ்வளவு வாட்டி அவன் பண்ணிட்டான் இந்த சீசன், நமக்கு சிட்டி கூட பண்ணிட்டான். பட் இன்னுமே அந்த சிட்டி கேம் 2-2 முடிஞ்சப்போ அவனுங்க வந்து ஒரு கோல் ரூல் அவுட் பண்ணுவாங்க. அவங்க எல்லா பிளேஸும் சரவுண்ட் பண்ணுவாங்க. ஹாலண்ட்ல இருந்து எல்லாருமே சரவுண்ட் பண்ணுவாங்க. அப்ப எதுவுமே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எஃப்ஐல இருந்து வரல. நம்ம ஒன்னும் சரவுண்ட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு. பெருசா ஒன்னும் பண்ணல. மக்கள் சப்போர்ட் இருக்கு, மக்கள் சப்போர்ட் இருந்தா அவனுக்கு எரியுமே. வெளியில சரவுண்ட் பண்ணதுனால அவன் வந்து கிரவுண்ட்ல பண்ண மாதிரி இட்டு கட்டிட்டானு. எரியுது மாலா ஃபேனா 12 நம்பர்ல வை, அந்த மாதிரி தான். எனக்கு அதுலதான் இதுல வந்து இப்போ ஒரு நெவில் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு, இதே நெவில் தான் வந்துட்டு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நெவிலுக்கு போறதுக்கு முன்னாடி யுனைடெட் லிவர்பூல் கேம்ல அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து த்ரெட் பண்றாங்கன்னு வருது. அது எப்படி த்ரெட்னு தெரியல, ஏன்னா இவனுக்கு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் யாருக்குமே இல்ல. ஏதோ ஒரு த்ரெட் பண்றாங்க 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கரெக்டா ஆட் பண்ணிட்டே போறாங்க இவங்க பாட்டுக்கு. ஓகே இது ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஊத்துவோம், இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஊத்துவோம், இவன் கொண்டு வந்து ஊத்திட்டு இந்த நெவிலுங்கிறவன் வந்து உள்ள வந்ததுதான் என்னால பொறுத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து இன்டிமிடேட் பண்றோம், ஆர்டெட்டா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், இன்சைட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மேனேஜர் வந்து ஒரு ரெஃப்ரி தப்பா கொடுக்குறாங்கிறத பத்தி ஒரு மேனேஜர் வந்துட்டு சிம்பிளா பேசுறத இன்ஃப்ளேம் பண்றான், அது வார்த்தைகள் அவன் யூஸ் பண்றது தான். எனக்கு ஆல்ரெடி அவன் ஷோரை பத்தி பேசினதே எனக்கு கொலகாண்டா இருந்துச்சு. ஓவர் ரீச் பண்றான். You are a failed manager, you could have been a great player but you are a failed manager. You have no right coming and talking about another manager like this just because you have a platform. இதே கேரி நெவல் தான் மார்க் லாட்டன்பர்கை ப்ரெஷரைஸ் பண்ணி அவனை வந்து அதுக்கப்புறம் அஃபிஷியேட் பண்ண விடாம பண்ண வச்சது இதே கேரி நெவல் தான். எனக்கு இந்த ஹிப்போக்ரஸிங்கிறது இவங்கிட்ட இருந்து வந்து ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்க மண்டேல ஹிப்போக்ரஸிங்கிறது எனக்கு அதுதான் வந்து புரிய மாட்டேங்குது. நாங்க ஏதோ பண்ணிட்டு போனா உனக்கு ஏன் எரியுது? நீ ஒரு பண்டிட்டா? நீ வந்து எந்த விதத்துல வந்து நீ ஒரு பண்டிட்டை பண்ற? அவனை அந்த ஓவர்லாப்லயே கேட்டாங்க, நீ தான் வந்து ரெட்டுன்னு சொன்ன, ரைட்டும் கீனும் கேட்டாங்க, நீ தான் ரெட்டுன்னு சொன்ன, அப்புறம் நீயே வந்து இதையும் சொல்ற, அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது மொத்த நரேட்டிவுமே இது வந்து அல்டிமேட்லி எண்டிங் அப் ஆர்சனல்லாம் இப்படிதான், அவங்க வந்து எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுடைய வேலைங்கிற மாதிரி நரேட்டிவை மாத்துறதுக்கு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கைல தான் வேலை பார்க்குறான், ஸ்கையோ FAPGMO ஒன்னா தான் வந்து இது பண்றாங்க எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு. ஸோ இது வந்து இதை விட ஒரு ஆப்வியஸான ஒரு எப்படி சொல்றது, ஒரு த்ரில்லர் படம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் சீன் 2வது சீன்லயே தெரிஞ்சு போயிடும் சம்டைம்ஸ், இது தாண்டா படம், இது தாண்டா கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாக்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. அவன் ரிப்போர்ட் போயிட்டு நமக்கு ரிசென்ட் ஆனதுல இருந்து நடந்த எல்லா விஷயமே ஓகேடா, நீங்க இதுக்கு தான் பிளான் பண்றீங்க, நல்லா தெரியுது, இதுதான் முடிய போகுது, இதுலதான் நடக்க போகுது. இதுல வந்து ஆர்டெட்டாக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் வரலாம், இல்ல நம்ம கிளப் ஒரு ஃபைன் பண்ண வச்சாலும் நத்திங் இஸ் கோயிங் டு பி சர்ப்ரைசிங் எனிமோர். மண்டே அன்னைக்கு நடக்கிறது இல்லை. நம்ம வந்து என்ன சொன்னாலுமே அவங்க அதை கேன்சல் பண்றதுக்கு 100%. இப்போ வந்து சிட்டி கூடயுமே ஒரு நம்ம 10 மேன்ல தான் ஆட போறோம்ங்கிறது எவனுக்கோ ரெட் கார்டு இழுக்கிறதுக்கு கன்ஃபார்ம்டா இருக்கு. அது வந்து ஏதோ எல்போ பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், ஹை பூட்னு சொல்லிட்டு தூக்கினது சான்ஸ் இல்ல. இதுல இன்னொன்னு கொண்டு வருவாங்க, நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறோம், நம்மளுக்கு வந்து டாக்கிள் பண்ண தெரியல, அக்ரெசிவா விளையாடுறோம்னு. இதேதான் நம்ம அடி வாங்குறப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், விளையாடுறோம், அடுத்து டிஃபென்சிவா விளையாடுறோம், நாங்க நல்லா வந்து இது பண்றோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது என்னன்னா, ஆர்டெட்டா இந்த மாதிரி போஸ்ட் மேட்ச் வந்து அவன் கேட்டப்போ அவன் எதுவுமே சொல்லல. அதாவது வந்து உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஃபேன்ஸ் விட மாட்டாங்கன்ட்டு போட்டு சாத்துவும் தெரியும் அவனுக்கு. அதான் விட்டுட்டான், நீ பாத்துக்கோடா அப்படின்ட்டான் நம்ம ஃபேன்ஸ்ல. ஆனா UK ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கிழிச்சிட்டாங்க போல, கிழிச்சிட்டானுங்க, பயங்கரமான இதா இருக்கு போல இருக்கு.
இல்ல இவ்வளவு நிறைய சப்போர்ட் அந்த யூசுவலா வந்து பண்டிட்ஸ் பேசுறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி 50-50 இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு வேற வியூ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து எல்லாருமே இம்மீடியட்டா வந்துட்டு வேர்ஸ்ட் ரெட் கார்டு, வேர்ஸ்ட் ரெட் கார்டு, வேர்ஸ்ட் ரெட் கார்டுன்னு எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேம் டு அட் அ பாயிண்ட் வேர் எல்லாருமே ஓகே மேபி இவங்க வந்து ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்குமோ, ஏன்னா மண்டே முட்டிட்டு சந்தோஷ் சுப்ரமணியில கொம்பு முளைக்கும்னு சொல்ற மாதிரி அந்த முட்டை மண்டைக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டு ஒரு பெனல்ட்டி கொடுத்தானுங்க. அது சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே வர்றப்ப லைக் பீப்புள் ஸ்டார்ட் நோட்டிசிங்ல. எனக்கு அதுதான் வந்து ஓகே, நீங்க என்னதான் வந்து ட்ரைபலிஸ்டிக்கா இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணி நீங்க டினை பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் பார்த்தேன். ஸோ ஃபார் மீ இட் இஸ் இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தேர் எக்ஸ்போசிங் தெம்செல்ஸ். நம்ம வந்து மிட்டிகேட் பண்ற ட்ரை பண்றோம், சுச்சுவேஷனை பெட்டர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயம் வெளியே வர்றப்போ அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் பாக்குறேன் மெயினா. ஸோ ஃபார் மீ இட் இஸ் லைக் நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம நினைக்கிற மாதிரியான ரெசல்யூஷன் நமக்கு வந்து ஒரு தடவை நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சதுன்னா அதுக்கு 10 தடவை நம்ம அடி வாங்குவோம். அதான் அடுத்த 10 தடவை தான் நடக்க போகுது. ப்ராபப்ளி ஒரு ரெட் கார்டு வாங்கின அப்புறம் சொல்லுவாங்க ஆர்சனல் வந்துட்டு ஒழுங்கா விளையாட மாட்டாங்க, ஆர்சனல் அக்ரெசிவா விளையாடுறாங்க, டேக்கிள் பண்ண தெரியலன்னு. இதையே நம்ம கம்ப்ளைண்ட் 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சப்ப நீங்களா சாஃப்டான பசங்க, சின்ன பசங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதும்பாங்க. ஆமாமா, இது நரேட்டிவ் மாறிட்டே தான் இருக்க போகுது. இதுதான் உண்மை. நீங்க ஆர்சனல் ஃபேனா பாக்குறீங்களாலும் சரி, இதனாலும் சரி, வெளி ஃபேனா பாக்குறீங்கனாலும் சரி, யூ மைட் ஹேவ் a lot of comments, but this is the truth. நீங்க டினை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டினை பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. So any last thoughts on this before we move on to the preview? இது வந்து எப்படி நம்ம அடுத்த மண்டே ரிவ்யூ ஷோலயும் பேசுவோம், படிப்பாங்க, அதனால வந்துட்டு இது ரிசர்வ் பண்ணிக்கலாம். எஸ் அப்சல்யூட்லி. ஸோ இது வந்து நான் வந்து பேசணும், ஐ வாண்டட் டு கெட் இட் ஆஃப் மை செஸ்ட் மெயினா. அதுதான் நான் வந்து இது வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். ஏன்னா வீக்கெண்ட் ஷோலையுமே நான் பேசினேன், அலைப்புறகள் எபிசோட்லையுமே பேசினேன். ஜென்வனா அதுதான், நம்ம பிளேம் பண்ணலாம் இப்படி ஆயுதுன்னு, பட் இதுதான் நடக்குது. இது நடந்ததுன்னா மென்டாலிட்டி இப்படிதான் ஆகும். அது வந்து குவைட் நார்மல். ஸோ அது வேற பார்க்கலாம். 3ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து அப்போ வந்து ஒரு இது சொல்லணும், மண்டேக்குள்ள சொல்லணும்னு. இன்னைக்கு விட்டாருன்னா அடுத்தது மண்டே இன்னைக்கு தான் சொல்ல முடியும். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், கிளப் என்ன சொல்றாங்க இப்போ சரௌண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு. ஆல்ரெடி வந்து ரெட் கார்டுக்கு போனப்பவே வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வீடியோலாம் எடுத்துட்டு தான் போனாங்க இந்த மாதிரி சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நியூஸ். கிட்ட எதுவும் கேட்கல போல் இருக்கு இன்னைக்கு அதை பத்தி. ஐ டோன்ட் திங்க் எதுவும் அந்த பத்தி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஸோ அதுதான் இப்போதைக்கு, அதான் காம் பிஃபோர் த ஸ்டார்ம் தான். ஸோ சிட்டி நான் சொன்ன மாதிரி வந்து எப்படி சொல்றது, in my head it's not the right time to face them for us. ஆனா ரைட் டைம் என்னன்னு கேட்டா இந்த சீசன்ல இருக்கிற நிலைமை பார்த்தா எந்த டைமுமே ரைட் டைம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அதுதான் வந்து ஒரு சிச்சுவேஷன் இப்போ. பட் சிட்டி ஆன் சண்டே. மாதவன் ப்ரோ, ஹவு டு யூ see this game? ஏன்னா இப்போ சிட்டி வந்து புதுசா வேற ஒரு 2-3 பேரை வாங்கி போட்டிருக்காங்க. குசனோவ், விக்டோர் ரேயஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த மார்மோஷ் துருன்னு ஒரு பையன் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே ஃப்ரண்ட்ல. ஒரு பேர் டால் கை ஸ்மால் கை காம்பினேஷன் ஆடுற மாதிரி. ஸோ சிட்டி ஆனால் அவங்களுக்கு மிட்ஃபீல்டுமே இஷ்யூஸ் இருக்குல்ல. ஸோ சிட்டியை பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோமே. அவங்களுக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட்னா மிட்ஃபீல்டில் வந்து பேஸ் இல்லாமல் அதே மாதிரி பால் மூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுறது தான் ஒன்று. ரெண்டாவது அவங்க டிஃபென்ஸில் வந்து இதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. மிட்ஃபீல்டில் அவங்க பால் ரோஸ் பண்ணுறதால அண்டு தட் ரிசல்ட்டிங் இன் கோல். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு. பட் ஈவன் தோ இப்போது லாஸ்ட் ஒரு 5-6 கேம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஹாலண்ட். அவனோட லாஸ்ட் 5 பிசிக்கல் கேம்ஸில் 5 கோல்ஸ் போட்டிருக்கான். அண்ட் மித்த இருக்கிற 13-14 கேமில் கிட்டத்தட்ட 3 கோல் தான் போட்டிருக்கான். ஸோ ஹி இஸ் கம்மிங் இன் டு ஃபார்ம். அண்ட் அதே மாதிரி தான் ஃபோடன் வந்து லாஸ்ட்டு அவனோட ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 6 கோல்ஸ் போட்டிருக்கான் வித் 6 ஷார்ட் ஆன் டார்கெட். ஸோ அடித்த ஷார்ட் ஆன் டார்கெட் எல்லாமே கோல். அப்படியே ரிவர்ஸா இருக்குல்ல மதன் ப்ரோ, நம்ம வந்து அடிக்கிறதா எதுவும் போகிறது இல்ல, அதேதான் சொல்ல வரேன். தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து நம்ம இப்போ இருக்கோம். we have a very very weak offense. நம்ம வந்து ஒன்று நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி கிரியேட் பண்ணுற சான்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து தே ஆர் கம்மிங் இன் டு ஃபார்ம் இன் அட்டாக், பட் வந்து டிஃபென்சிவில் தே ஹவ் ஸ்டில் ப்ராப்ளம். ஸோ ஒன் ஆஃப் த குட் பாயிண்ட்ஸ் ஃபார் அஸ் வந்து வி ஆர் குட் இன் டிஃபென்ஸ். டு த லெவல் வந்து எப்படின்னா வி ஹாவ்
நம்ம வந்து வி ஆர் குட் இன் டிஃபென்ஸ் பேசிக்கலி. அது என்ன என்ன மாதிரி சொல்கிறதுக்குன்னா, இப்போது கீப்பிங் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி அண்ட் டிம்பர் இன் லைன். வி ஹாவ் அ வெரி குட் ஃப்ரண்ட் ஃபோர், சாரி பேக் ஃபோர். வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் எனக்கு பக்கன் ஆயிடுச்சு. வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் இல்லை இல்லை இல்லை, அதான் வாய் வளருது ஒரு மாதிரி. வி ஹாவ் வெரி குட் பேக் ஃபோர். ஸோ அது வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இட் வில் பி லைக் தேர் அட்டாக் வர்சஸ் அவர் டிஃபென்ஸ் தான். பட் ஹவு நம்ம வந்து எப்படி வந்து இந்த இந்த கேமில் வந்து ஒரு சான்ஸ் கண்டுபிடிச்சி கோல் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறோமோ அதில் தான் நமக்கு வந்து வின் பண்ணுறது. சான்ஸ் கண்டுபிடிச்சு அங்கதான் ஒரு முக்கியமான அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து டிரான்சிஷனில் இப்போ சுத்தமாக விளையாட மாட்டேங்கிறோம். அதே மாதிரி ஒரு 45 ஒரு 65 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இப்போது அவங்க வந்து ஃபுல்லாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அட்டாக் பண்ணும்போதில் நம்ம வந்து பாலை வந்து இப்போது நம்ம ஃபைனல் தேர்ட் அண்ட் மிடில் தேர்டில் வந்து நம்ம நிறைய ரூல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், அதில் தான் வந்து இந்த கேமோட மெயின் இதே இருக்குது, க்ரக்ஸே இருக்குது. அவங்க ஆடுற விதத்துலையுமே நம்ம இந்த வாங்கிற பிளேஸ்ல போன லைக் கேம் மர்முஷ் ஆடுறப்ப பார்த்தோம். ஒரு மாதிரி பெப்பு கடைசியில ஓகேடா நீங்க சொல்றதை நான் கேட்டு ஆடுறேன்டா, டைரக்டா ஆடுறேன்டான்னு சொல்லிட்டு ஆடி டைரக்டா அவங்க அந்த சொன்ன மாதிரி டால் கை ஸ்மால் கை இது வந்து சூப்பரா யூஸ் பண்ணாங்க. போன மேட்ச்ல நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைச்சது. பிளஸ் செல்சியோட ஹைலைன் அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நல்லா. பட் அவங்க போறது எல்லாமே லைக் பால் டு ஹாலண்ட் வந்து 2 டிஃபெண்டர் இழுத்துட்டு போயிடுவான். மார்முஷ்க்கு ஓப்பனா கிடைக்கும், இல்லாட்டி அந்த இடத்துல ஓடுறவனுக்கு ஃபோர்டன் வந்தானா அவனுக்கு ஓப்பனா கிடைக்கும். அங்கேருந்து அடிக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. நம்ம கூட கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டிஃபென்சிவ் பேர் இருக்கிறது வந்து தே ஹேவ் பீன் இது வரைக்கும் போன எல்லா கேம்லயுமே டோ போனப்ப தே ஹேவ் லைக் கம் அவுட் வெல். கேப்ரியல் சரி பால் நம்ம எடுத்து ஹாலண்டோட ஆட போனோம்னா, ஸோ அவங்க 2 பேரையும் கேம் அவுட்டி இவன் தூக்கிட்டான்னா ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. அது வந்து டெஃபினட்டா நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுதான் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. மிட்ஃபீல்ட் ரொம்ப ரிலை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா வந்து அவங்க மறுபடியுமே வந்துட்டு ஏன்னா ரைஸா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ப்ராபப்ளி பார்ட்டி ஆடுறானோ இல்லை மெரினோ ஆடுறானோ ஏன்னா இருந்தாலுமே அந்த அக்ரெசிவா ஆடி மிட்ஃபீல்ட்ல இருந்து பாலை தூக்கிறதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு மினிமலா தான் எனக்கு இவங்க இது செய்வாங்கன்னு தோணுது. பட் குவார்டியோல் டெஃபினட்டா அவனுமே வந்து ரன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆகாஷ் எங்க வந்து கேம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வந்து நிக்கோலஸ் யோவர் தான். அவன் காலில் தான் விழுகணும் ஆஸ் யூஷுவல். ரெண்டாவது வந்து நீ பேச முடியும், அங்கே ஒரு ஸ்டார்டர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் எனக்கு வந்து அட்டாக்ல பாக்ஸுக்குள்ள போனாலும் ஷூட் பண்ணுவான்னு நம்பிக்கையே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷூட் பண்றவன் கிடையாது. நம்ம இப்ப வந்து சாக்கா எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இல்ல. லைக் எந்த ஆங்கிள் இருந்து போனாலுமே லைக் ஈவன் இஃப் யூ ஆர் க்ளோசர் டு த பாக்ஸ், க்ளோசர் டு த கோல், இவங்க வந்து கட் பேக் தான் பண்றாங்க. நம்ம மாதவன் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மிட் சீசன்ல பேசின மாதிரி அங்கிருந்து ஆனா கட் பேக் அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டான செட்டப்ல இருக்கோமா இல்ல. சோ அது வந்து லைக் என்னன்னே எனக்கு புரியல. அது இவங்க எந்த பயத்துல ஆடுறாங்கன்னு. கட் பேக் பண்றது ஆக்சுவலி வந்து நல்ல இதுதான். நம்ம லாஸ்ட் சீசன் அந்த கட் பேக்லாம் பண்ணவே மாட்டோம். ஒரு 18 months ஐ திங்க் we didn't do the cutbacks. இப்போ பண்றோம், பட் அது நல்லது. பட் அதெல்லாம் சாக்கா ஹெசூஸ் இருந்தப்போ பண்ணியிருக்கணும், அது இப்போ பண்ணல. இப்போ வந்து இப்போ பண்றது வந்து யாருமே இல்லை பாக்ஸ்ல. பட் வந்து எப்படி ஜெயிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து செட் பீஸர் யூஸ் பண்ணணும் ஆஸ் யூஷுவல். நம்மளோட ஸ்ட்ரென்த் அதுதான் இப்போ அட்டாக்லயுமே. அதுல வந்து ஏன்னா சிட்டி வந்து they have conceded more corners இந்த லாஸ்ட் 10 matches. செல்சி கூட நிறைய கார்னர்ஸ் இது பண்ணாங்க. ஸோ அதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து டோன்ட் கிவ் தம் த பால், அவ்வளோதான். அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற ஒரே இது வந்து அதே தான். ஏன்னா நம்ம கிட்ட டிரான்சிஷன் த்ரெட் கிடையாது. செட்டில்டு பிளேல வந்து ஓடிகார்ட் ஸ்டெப் அப் பண்ணுவானான்னு தெரியல. பட் அவன் பண்ணி ஐ திங்க் ஐ வுட் ப்ரிஃபர் ஈத்தன் வனேரி டு ஸ்டார்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல. அவன் த்ரெட் இருக்கணும். இவன் கொஞ்சம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரொசார்ட் வேணும், மார்டினெல்லி வேணும்னு ஆட விட்டானா செம்ம ட்ரையா போகும் இந்த கேம். அது அவனுங்களும் பால் வைக்காம நம்மளும் பால் வைக்காம 0-0 முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நம்ம அந்த ரெண்டு பேரும் சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நீங்க பண்ணுங்க நாங்க பண்ணுங்கிற மாதிரி வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். பட் செகண்ட் த்ரெட் வந்து ஐ திங்க் ஈத்தன் வனேரி அண்ட் மார்டினெல்லி வந்து மார்டினெல்லிக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அங்க மேத்யூஸ் நியூனஸ் தான் ரைட் பேக் ஆடுறான். சோ ஐ ஃபீல் அந்த சைடுல பால் அங்கேயும் போயிட்டு அவங்க கிட்ட அவன ஒரு தடவை பீட் பண்ணிட்டு மறுபடியும் நீ வந்து பால் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணல. அதான் சொல்றேன், அதுக்கு தான் வந்து லூயிஸ் கெல்லி ஆர் காலஃபியோரி ஷூட் அந்த அண்டர்லாப் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். we have to do that underlapping runs more அந்த சைடு. ஏன்னா மேத்யூஸ் நியூனஸ் சரியான ரெட் ஃபிளாக் ஆகும் சிட்டி டீம்ல.
அது ஏன் அவன் லூஸ் மாதிரி அவன் நம்ம பார்ட்டி ஆட விடுற மாதிரி அவன் ஆட விடுறான்னு தெரியல. பெப்பு இவங்க 2 பேர் சரியான லூசு பசங்க அந்த விஷயத்துல. எதுக்குதான் இப்படி ஆட விடுறானுன்னு தெரியல. இங்க பார்ட்டிக்கும் இதான் பிரச்சனை. ஏன்னா பார்ட்டி பத்தி ஓபனாவே சொல்லிட்டான் அந்த டஞ்சுவான். ஏன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைட் பயங்கர வீக், நடக்கிறப்பே எடுக்க தெரியும் மாட்டான். ஸ்பேஸ் கிடைக்கும். ஆமா, அதனால வந்து அதை சொல்லிட்டான். ஸோ இதுவே சிட்டி கூட பண்ணக்கூடாது. ஹோப்ஃபுல்லி டிம்பர் அண்ட் கலஃபியோரி கேன் பிளேயர் ஃபுல் பேக்ஸ். தேர்டு வந்து ஹோப்ஃபுல்லி நம்ம 11-on-11 விளையாண்டு ஏன்னா இன்னொன்று ஹோம் கேம் மேபி ஒரு கோல் அடிச்சு ஒரு டிஃபென்சிவ் சாலிடிட்டி பண்ணோம்னா சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து டாக்டிக்கலா எப்படி ஜெயிப்போம்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம கிட்ட கீ பிளேயர்ஸ் கிடையாது. மேபி ஐ ஃபுல்லி ரிலை ஆன் செட் பீஸ் அண்ட் மேபி அந்த ஒரு ஏன்னா சிட்டி டிஃபென்ஸ்மே ஒரு ஸ்ட்ராங் இல்லை. உள்ள போயிடலாம், பட் உள்ள போனாலும் நம்ம அடிக்கணுமே, அதான பிரச்சனை. பாக்ஸ்ல வந்து வித்த காமிச்சிட்டு இருப்பானுங்க. பட் அவங்களும் அதுக்கு ஈக்குவலா அந்த அவனுங்களும் பண்ணுவானுங்க. இன்னும் ஒரே நல்ல விஷயம், ஒரே விஷயம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து மர்மூஷ் வந்து துருன்னு இருக்கான். ஹாலண்டுமே மதன் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கான். ஸோ அதனால வந்து தேல் பி ரூத்லெஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல். நம்ம இருப்போமான்னு தெரியல. ஹவர்ட்ஸுக்கு வந்து ஒரு பால் வந்து அவன் ஹெட்டர் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டச் எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு எனக்கு. அவன் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் ஜிரோனா மேட்ச்லாம் பார்க்கவே இல்லை. பார்க்கலாம் தான் நினைச்சேன். அதுக்கு முதல் மேட்ச் பார்த்துட்டு வெறுத்துட்டேன். ஸோ அதனால வந்துட்டு தெரியல. இந்த கேம் வந்து ஹோப்ஃபுல்லி 11-on-11 விளாடுறோம். விளாண்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்தா பரவாயில்ல. பட் அதுக்கு மேல எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஈதன் வனேரி ஷுட் ஸ்டார்ட் மேபி. ஏன்னா ஸ்டெர்லிங்கோ ட்ரோசார்டுக்கோ சான்ஸ் கொடுக்கறதுக்கு இவனுக்கு கொடுக்கலாம், தப்பே இல்லை. எனக்கு எப்படி டைட்டில் முடிஞ்சது, இது எப்படியும் வந்து டாப் 4 தானே. ஸோ அதனால வந்துட்டு இவனையவே டெவலப் பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து கிரான்கீஸ்க்கு வந்து பாக்கெட் வந்து இதா இருக்காதுல்ல, ஒரு விங்கருக்கு வாங்க வேண்டாம் சம்மர்ல. அதுதான் இஸ் a new signing அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தார்பாய். ஏன்னா சாக்கா ரைட்ல ஆடுவான், நெனேரி நீங்க லெஃப்ட்ல ட்ரை பண்ணுங்க, நான் அடுத்து ட்ரை பண்ணுவோம். ஆர்டெட்டா மொத்தமா எல்லாம் சேர்ந்து நமக்கு தான் பட்ட அடிக்கிறாங்க, அதுதான் உண்மை. அதுதான். பட் லைக் எனக்குமே அதான் வந்து தோணுது. ஏன்னா வந்து டிஃபென்சிவ்லி பார்த்தோம்னா வி ஆர் ஸ்ட்ராங்கர் தென் தெம். பட் ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான பகீர் ஆர்டெட்டா கொடுத்துருக்கிறது என்னன்னா ராயா மைட் நாட் பி அவைலபிள் அப்படிங்கிறது. அது ஒரு அன்சர்டன். சும்மா அதெல்லாம் நம்மளை பத்தி நமக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க. நெட்டோலாம் ஆடினா நான் மேட்ச் கூட பார்க்க மாட்டேன்டா, நான் வீட்லயே உட்காந்துருப்பேன்டா சத்தியமா. நெட்டோ அந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப ஜிரோனா மேட்ச்ல பண்ணானே. இன்னொரு குபீர் என்னன்னா, அவனை வந்து பெர்மனன்ட் டீல்ல சைன் பண்ணிட்டு ஒருத்தவனை வந்து லோன்ல வாங்குறதாமா. நெட்டோ பெர்மனன்ட் டீல்ல வாங்கி ஏதாச்சும் ஒண்ணு போட்டு ஒரு மாதிரி தேர்ட் சாய்ஸ் கோல் கீப்பரா வச்சுட்டு அதுக்கப்புறம் எவனாச்சும் லோன்ல கொண்டு வரலாம்ல. இவான் ஃபெர்குசனை வாங்குறோம்னா இப்ப 40 மில்லியன் கொடுத்து கமிட் ஆகிறதுக்கு பதிலா இவான் ஃபெர்குசனை லோன்ல வாங்கி ஏதாச்சும் செய்யறானான்னு பார்த்து அதுக்கப்புறம் சம்மர்ல வேணும்னா போலாம்ல அவனுக்கு. அதான் அந்த மாதிரிதான். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டே வெறுத்துட்டேன். என்னடா கோல் போயிடுச்சு திடீர்னு அந்த ஹைலைட்ஸ்ல பாக்குறேன் இங்க முன்னாடி நின்று இருக்கான். டேய் எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. உனக்கு வந்து நீ ஓகே, நீ வந்து கப் டைட் கோல் கீப்பரு, நீ வந்து இந்த 6 மாசம் 7 மாசமா நீ ஃபுட்பாலே பார்க்கல, எல்லாமே ஓகேடா. ஆனா நீ ஒரு கோல் கீப்பர் தானடா. போர்ன்மவுத்துக்கு ஒரு சீசன் ஃபுல்லா நீ கோல் கீப் பண்ணிருக்க. எந்த தைரியத்துல நீ அங்க வந்து லைனை விட்டு அங்க வந்து நின்றுட்டு போற ஷாட்டை எந்த தைரியத்துல நீ கையால தடுக்க பார்த்து? எனக்கு அதுதான் வந்து உன் கையில ஒட்டி பட்டிருந்ததுன்னா அங்கேயே 10 பேரு 1-0 10 பேர் ஜிரோனா மொத்தமா படுத்திருப்பானுங்க. நம்மளுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது அந்த மேட்ச்ல. எனக்கு வந்து ஒரு ஆஸ் அ கோல் கீப்பர் என்னடா இப்படி பண்ற? நீங்க சூரப்பூரி எல்லாம் இருக்க வேணாண்டா, நீ மிஸ்டேக் பண்ணிக்குவா, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. இது எப்படி உனக்கு அந்த இடத்துல கைய போடணும்னு தோணுச்சு உனக்கு? எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி அதான் இன்னொன்னு பண்ணுவான்ல ப்ரோ, வந்து இந்த கார்னருக்கு அப்புறம் ஈத்தன் வனேரி பேக் பாஸ் பண்ணுவான். இவன் வித்த காமிக்கிறேன் பேர் வழியில இன்னொருத்தன் எடுத்துருவான், ஜிரோனா பிளேயர் எடுத்துருவான். அப்புறம் கிளியர் பண்ணிடுவானுங்க. எனக்கு தெரியல இவனெல்லாம் எதுக்கு வாங்கினானேன்னு தெரியல. அவனும் ஸ்டெர்லிங்கும் வந்து தண்டம் வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஒரு கேம் 2 ஸ்பாட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆர்டெட்டா ஒன்னு சொன்னது நான் சொல்லிக்கிறேன். ரிப்போர்ட்டர் வந்து ஆன் ஹவு கான்ஃபிடென்ட் we are about to beat City அப்படின்னு கேட்டதுக்கு, with 11 men and 60,000 on every ball right behind us we'll try to win this game னு சொல்லியிருக்கான். அவன் திருப்பி அவனும் சொல்லியிருக்கான் 11 பேருன்ட்டு. அதனால இப்பவே ஒரு ரீசன் இருக்கு நமக்கு ரெடியா. அன்றே கணித்தார் ஆர்டெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அசியூமிங் கோல் கீப்பர் இஸ் ராயா, ஐ திங்க் பேக் ஃபோர் வந்துட்டு will you play Calafiori or will you play Lewis Kelly இந்த கேமுக்கு? அவங்க ரைட்ல இருந்து யார் ஆடுவாங்க? சவினியோவா? இல்ல ஃபோடன் ஆடுறான்ல. ஃபோடன் ஆடுவாங்க. எனக்கு நான் ஐ வுட் ப்ரிஃபர் Calafiori. லூயிஸ் கெல்லி மேபி நெக்ஸ்ட் கேம். ஏன்னா ஒரு மாதிரி அந்த ரெட்டுக்கு அப்புறம் வந்து சிட்டி கூட தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. Calafiori ஃபிட்டா தான் இருக்கான், அதனால அவனை ப்ரிஃபர் பண்ணுவேன்.
தயவு செஞ்சு பார்ட்டி ரைட் பேக் வேண்டாமே. அவன் வந்து எனக்கு பார்த்தாலே வந்து இன்னும் டிம்பர் ஃபிட்டா தானடா இருக்கான். இல்ல சொல்ல முடியாது. இவன் இன்வெர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க மேத்யூஸ் ஆடுற மாதிரி ஐயா இவன் பார்ட்டி ஆட விடுவான். ஐயா சொல்ல வேணாம் முடியாது. ஐயா, நீங்க கெலஃபியரி லூயிஸ் கெல்லி எவனா இன்வைட் பண்ணி ஃப்ரீயா ஓட விடுங்கய்யா. அவன் கொஞ்சம் நம்பாச்சு செய்யலாம் ஐயா டிஃபென்ஸுக்கு. எனக்கு அதுதான் நானும் ஃபர்ஸ்ட் அதான் யோசிச்சேன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். எனக்கு என்னன்னா லூயிஸ் கெல்லி இஸ் குட், இந்த டாக்கிள் போடுறது எல்லாமே சூப்பரா பண்ணுவான். பட் ஃபோடன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு கார்டு வந்து வாங்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதே கேலஃபியரி வந்து பேஸ் எல்லாமே இருக்கு, ஆனா விட்டுட்டு பிடிப்பான். எனக்கு நம்ம இதுல சவினியோ கூட அதான் செஞ்சான். அவன் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் லெக்ல ஆடுறப்ப சவினியோ அவன் சைட்ல இருந்தா ஓடி வந்துட்டு ஈஸியா வந்து கோலை போட்டுருவான். ஸோ எனக்கு அது வந்து ஒரு டிலமாவா தான் இருக்கு, அது யார் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் இல்ல அங்கதான் ஆர்டெட்டா யோசிப்பான். டிம்பர் லெஃப்ட் பேக் போட்டு ரைட் பேக் பார்ட்டி ஆடுவான். அங்கதான் வந்து தலைவன் வந்து ஒரு காலி சில பண்ணுவான். விஷயங்கள்லாம் நடந்தா எனக்கு வந்து மேட்ச் போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகே இதெல்லாம் வந்துட்டு சுத்தமா வந்து இவன் வேணும்ட்டே இவன் ஈகோ பூஸ்ட் பண்ணிக்கிறதா ஸ்டப்பன் ஆடுறான்னு. ஆள் இருக்கிறப்ப நீ இப்படி செய்யறேன்னா கேரண்டி வேற இருக்கான் லெஃப்ட் பேக். ஜின்செங்கோ இன்ஜுரியில இருந்து வந்துட்டான். 4 பேரை தாண்டி நான் ரைட் பேக்ல வந்து ஒருத்தன் வந்து போடுவேன். ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரைட் பேக் ஆட வைப்பேன்னா அப்ப 11 பேர் என்ன 15 பேர் வச்சாலும் மேட்ச் தோக்க தான் செய்வோம். நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் விளையாடினா. பட் மாதவன் ப்ரோ, யுவர் தாட், லெஃப்ட் பேக் யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கலஃபியூரி தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ கலஃபியூரி வந்து முன்னாடி போவான், அதாவது பாலை கேரி பண்ணுறக்கு எபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா டிம்பரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் டிஃபென்சிவ்லி, ஸோ அவன் வந்து மேலே கலஃபியூரி மேலே போகும்போதுல டிம்பரை ட்ராபேக் பண்ணி பேக் 3-ஆ இருக்கிற மாதிரி சான்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து வி வில் பி லைக் ட்ரை டு புஷ் ஃபார்வர்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கலஃபியூரி மைட் ஸ்டார்ட். பட் இங்க வந்து கீ பாயிண்ட் என்னன்னா when he comes back and defense, அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அத வந்து கரெக்டா பண்ணிட்டானா will be. ஏன்னா இன்னொரு ட்ரிக்கியான விஷயம் வந்து ஃபோடன் அண்ட் பெர்னார்டோ சில்வா எனக்கு தெரிஞ்ச ஆர்சிஎம் ஆடுவான்னு நினைக்கிறேன். அங்க ஓவர்லாப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மத்தியோஸ் நியூஸ்மே மிட்ஃபீல்ட் ஆடுவான். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வந்து 7.5 சனி தான் நினைக்கிறேன் இந்த மேட்ச். நான் கொஞ்சம் தெரியல. கேப்ரியல் கையில தான் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறப்ப இடையில சைட்ல ஒரு நியூஸ் வந்து இருக்கு. ராஷ்வர்ட் signing has reached a standstill and Barcelona are close to pulling out of the bidding. Emery's Aston Villa are now interested. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கலா என்னன்னா இன்னும் சீண்டிக்கிட்டே இருக்காங்க. நாங்க இன்னும் 2 பேரை யாராச்சும் வாங்குவோம், வாட்கின்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சீண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்பாதீங்க மக்களே, இதெல்லாம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. மார்க்கஸ் ராஷ்வர்ட் நம்ம தான் ஆர்சனல்ல வந்து இறங்க போறா, அவரோட கேரியரை ரிவைவ் பண்ண போறா. யூ ஆர் கோயிங் டு see the best of me. ஆர்டெட்டா சொல்லுவான், we targeted Rashford as the priority மா, இதே நாங்க வந்து PR கொடுப்போம் இதே சேனல்ல உட்கார்ந்து. Yeah, but coming back to the game, assuming that Calafiori plays left back, I think மிச்சம் இருக்கிற 3 பேரும் they pick themselves, Gabriel, Saliba and Timber தான் ஐடியலா ஆடணும். மிட்ஃபீல்ட் ஐ திங்க் பார்ட்டி, ரைஸ் அண்ட் ஓடகார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஆப்ஷன் இல்லைன்னு தானே. ரைஸ் வந்து எல்சிஎம் ஆடினான்னா இப்போ நம்ம பேசின மாதிரி அவங்களோட ரைட் சைடை வந்துட்டு கவுண்டர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். கேப்ரியல் அண்ட் ரைஸ் ஆடுறது அண்ட் கேலஃபியோரி கூட ஆடுறது. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட்ஃபீல்டாக இருக்கணும். unless he decides okay நான் மிக்கல் மெரினோ கொண்டு வந்துட்டு கேமை ரொம்ப ஸ்லோவாக்கி, இங்கே ஒரு ஆம் இருந்துச்சு அதை யாராச்சும் பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஸ்லோவாக்க போகிறேன் கேமை நம்ம கொண்டு வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நடக்கும். அட்டாக் ஐ திங்க் இருக்கலே ஒரு ஐடியலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இப்படி தான் போகணும். ஹவர்ட்ஸ் கண்டிப்பாக ஆடணும். இவன் வனேரி கண்டிப்பா வந்து ரைட்ல விளையாடணும். எனக்கு லெஃப்ட் தான் வந்து எனக்கு வந்து சர்டனா தெரியல. ட்ரொசார்ட ஆட விட்டுட்டு மார்டினெல்லி 60 நிமிஷத்துல கொண்டு வந்து ஓட மட்டுமா, இல்ல மார்டினெல்லி 60 நிமிஷம் ஓட விட்டு அவன் ஒன்னும் பண்ணாம கடைசி 30 நிமிஷத்துல ட்ரொசார்டு வாடா கிளச்ல கோல் போடுறான்னு வரணுமான்னு, இதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அவன் அட்லீஸ்ட் வந்து இருக்கிற டைம்ல வந்து அவன் டிஃபென்சிவ் டியூட்டிஸ் ஏதாவது பண்ணுவான். நியூனஸ் டயர்ட் ஆக்கி விட்டுருவாங்க அந்த இடத்துல. ஆமா, அவன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் டு ஸ்டார்ட். ட்ரொசார்ட் வந்து இம்பாக்ட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இங்க வந்து ஆக்சுவலா பெஸ்ட் என்னன்னா ட்ரொசார்டுக்கு வந்து இம்பாக்ட் சப் வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு கோல் தேவைன்ற போது அவனை இம்பாக்ட் சப்பாக இருக்கிறதுல ஒரு கேம் பிளானுக்கு நல்லா ஒத்து வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ்க்கு இந்த கேமை பொறுத்தளவு இன் பிக் கேம்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி மார்டினெல்லி இறக்குறது வந்து ஒரு நல்ல இது ஒரு டிஃபென்சிவ் எபிலிட்டி சப்போர்ட்டிங் கலஃபீரி. ஏன்னா கலஃபீரி மேலே போவான்ல, ஸோ அவன் இன்கேஸ் பின்னாடி வரணும்னா ஒரு பேஸ் தேவைப்படும், ரெக்கவரி பேஸ். அது வந்து மார்டினெல்லிட்டு இருக்கு. ஸோ அவன் பண்ணுவான்னு தோணுது.
ஆனா நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம ஆள் வந்துட்டு லெஃப்ட்ல ட்ரொசார்டு, ரைட்ல மார்டினெல்லி, ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள புகுந்து கடைசியில வந்து இல்ல ரைட் வந்து ஸ்டார்ட் பண்றது இவன் தான் தலைவன் ஸ்டெர்லிங் வந்து ப்ரூவ் பண்ணணும், பாயிண்ட் ப்ரூவ் நான் ஸ்டார்ட் பண்ணா வாய்ப்பு இருக்கு. ஆமா அதெல்லாம் ஏன்னா அப்படிதான் நடந்துச்சுன்னா நான் வந்து 10 மணிக்கே தூங்கிடுவேன், ஆபீஸ் போயிடுவேன் மண்டே. என்னமோ பண்ணுங்கடா. இது ரொம்ப கஷ்டம் தான். பட் யா இதுதான் வந்து ஸ்டார்டிங் லைனப். ஸோ ஐ ஆல்சோ பிலீவ் லைக் வி ஷுட் ஸ்டார்ட் வன்னியரி ஃபார் திஸ் கேம். கண்டிப்பா அவனை வந்து ஆட வைக்கணும் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவனுக்கு. அண்ட் அவன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிரிங் சம்மன் எல்ஸ் இன். என்னமோ வந்து நம்ம வந்து ஒரு டிசர்விங் பிளேயரோட பிளேஸ் எடுத்து வன்னியரி கொடுத்துட்டு ஒரு டிசர்விங் பிளேயரை உட்கார்ற மாதிரியான நிலைமையிலாம் நம்ம இல்லை. திரும்பி பெஞ்சை பார்த்தா இருக்கிறது ட்ரொசார்டு, மார்டினெல்லி, ஸ்டெர்லிங் தான். இல்லை எவனுமே எப்படி விளையாடுவான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம எதுவுமே வந்து பெருசா பண்ணக்கூடாததை பண்ணி வன்னியரிக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. இப்படிதான் வந்து என்ன பண்ண போறோம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வன்னியரி ஸ்டார்ட் பண்ண மாட்டான் தான் நான் நம்புறேன். ஏன்னா வந்து அவன் மறுபடியும் இவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச இல்ல வரைக்கும். நீங்க ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைட்ல இருந்து கட் பண்ணி அந்த கார்னர்ல கோல் அடிக்கிறதுக்கு வந்து சாக்காக்கு அடுத்து வானரி மட்டும்தான் வந்து அது நல்லா வருது. ஐ மீன் ஸ்டெர்லிங்கால முடியாது, கீப் ஹேவிங் த ரைட் லெக், அந்த என்ன சொல்றது, கேப்டன், கிளப் கேப்டன். அதே மாதிரி ட்ரொசார்டும் அந்த அளவு ஃபோர்ஸ் வராது லெஃப்ட் லெக்ல ஈவன் அடிக்கிற ட்ரை பண்ணாலுமே. ஸோ வானரி இஸ் த பெஸ்ட் டு ஸ்டார்ட் தேர் இன் தட் பொசிஷன். இன்னொரு லெஃப்ட் ஃபுட்டர் இருக்காரு நம்ம கிளப்ல. யார் யாரு? கிளப் கேப்டன் இருக்காரு. ஓ கப் கேப்டன் தான் ஆடு, மிட்ஃபீல்ட் ஆடுறாரு. அடிக்க மாட்டான்டா. இல்ல நான் ஷூட் பண்றதுக்கு சொல்றேன். அவனுக்கு தான் ஷூட் பண்றதுன்னா இப்போ வந்து கால்ல சுடுதண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவன் மறந்து போயிட்டான் ஷூட் பண்றதுன்னா என்னன்னு மறந்து போயிட்டான் பேசிக்கலி. அவன் தான் நடுவுல வந்து தான் அடிக்க ட்ரை பண்ணுவான். அதையும் இப்ப சரியா அடிக்க மாட்டான்றான். அவனுக்கு சரியா அடிக்க மாட்டான். ஒன்னு சொல்றேன், இந்த சீசன் எண்ட்ல ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒன்னு இம்ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஷூட்டிங் கோச்சை வந்து மாத்தணும் ப்ரோ. ஸ்பெசிபிக்கா நம்ம இருக்கிறதுல ஒஸ்ட் ப்ராக்டிஸ், நீ இதுல ப்ராக்டிஸ் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், இருக்கிறத பால் அப்படியே ஸ்லோவா கொண்டு போய் கோல் போறதுன்னா நம்ம கிளப் மட்டும் தான். இதே நீங்க அடுத்து லிவர்பூலோ இல்ல வேற எந்த கிளப்லயோ அந்த ட்ரைனிங் வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உங்க ஷூட்டிங்க்கும் நல்லா பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நமக்கே எப்படி தெரியுதுன்னா ஒய் தே ஆர் நாட் டூயிங்கிறது, இட்ஸ் வெரி பிளேட்டன்ட். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அதான் சொல்றேனே, நம்ம ஒரு மூணு தடவை மேட்சை பார்த்துட்டு வந்து யூடியூப்ல பேசுற நமக்கே 4 விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுதுன்னா, மொத்தமா இதையா வச்சுட்டு இதே தொழிலா வச்சு பண்றவங்களாம் அசால்ட்டா அடிப்பானுங்க இந்த மாதிரியான விஷயத்துல. எனக்கு அதுதான் புரியல ஏன் பண்ண மாட்டாங்கன்னு. பட் இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் லைனப். இந்த கேம் இந்த மிட்ஃபீல்ட் அவங்களுடைய இட்ஸ் கோயிங் டு பீ லைக் தேர் அட்டாக் வர்சஸ் அவர் டிஃபென்ஸ். அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயமா இருக்கணும். ஜோவர் அண்ட் ட்ரை டு வின், லைக் எப்படியாச்சும் வந்து கோல் கன்சீட் பண்ணாமல் இருங்கடா செல்லங்கள். அதுதான்டா முக்கியமான விஷயம். நீங்கள் கோல் போடுறீங்களோ இல்லையோ கோல் கன்சீட் பண்ணாமல் இருங்க. நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்னு பேசுகிறப்ப ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலாக. க்ளோயி கெலி வந்து மான்செஸ்டர் சிட்டிலேருந்து நம்ம வந்து ஆர்சனல் விமனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இந்த அங்கே டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்களே, இந்தாருங்கள் உங்களுக்காக ஒரு அருமையான டிரான்ஸ்ஃபர்னு நம்ம போர்டு வந்து கொடுத்துட்டாங்க கேசி. எங்களை பிளேம் பண்ண முடியாதுன்னு. பட் இதுதான் வந்து நடந்திருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸில் ஒரே ஒரு நல்ல விஷயம் தான். But apart from that, yeah, this is going to be the starting 11. This is how we can win the game. So score prediction, Akash. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான இது இருக்கு. ஐ திங்க் வந்து 1-1 ஆர்சனல் 1 சிட்டி 1. மாதவன் ப்ரோ. நில்லாகிறத நிறைய சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மறுபடியும் கடைசியில வந்து நம்ம கார்னரை பத்தி பேசணும்ல, அதுல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இந்த சீசன்ல மட்டும் 12 கோல் போட்டுருவோம் கார்னர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பிரீமியர் பிஎல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சிட்டி பாத்தீங்கன்னா கார்னர்ல இருந்து டிஃபெண்ட் பண்றது கன்சீட் பண்ணது அவங்க தான் வந்து ஜாயிண்ட் டாப். யார் கூட? பிரென்ட்ஃபோர்ட் ஒரு 2 கோல் மட்டும் தான் வாங்கிருக்காங்க. ஓ மோர் தென் யுனைட்டட் அண்ட் ஸ்பர்ஸா? பரவாயில்லையே, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இந்த இல்ல 2 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஓ 2 தான். ஓ அதுவும் பண்ண முடியாது. ஐயோ அதுவும் போச்சா? இல்ல அதுல ஒண்ணு நம்ம கோல் போட்டது ஃபர்ஸ்ட். அவங்க கூட மேட்ச் இருந்தது இல்லையா, அதுல நம்ம கப்ரியல் போட்டது. ஓகே ஓகே. பட் நம்ம கூட நமக்கு சான்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன்ல, இந்த கேமே வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். அதாவது ஒன்னு வந்து எவனுக்கு இந்த டீம்ல அட்டாக்கிங் சரியா வராது, இந்த டீம்ல டிஃபெண்டிங் சரியா வராது. ரெண்டுலயும் எப்படி வந்து யாரு முட்டி மோதி மேல வரான்னு பாப்போம். அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தெரியல, நான் தெரியல.
இல்ல எனக்கும் அதான் எனக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து வீக்கெண்ட்ல பேசுறப்ப 2-2ன்னு சொன்னேன். பட் ஆனா ரொம்ப யோசிச்சு பார்த்தப்ப நம்ம 2 கோல்லாம் போடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. ஸோ நடந்தா எனக்குமே வந்து 1-1 டிரா தான் ஆகும்னு தோணுது இந்த மேட்ச். இட் ஹாஸ் லைக் டிரா ரிட்டர்ன் ஆல் ஓவர் இட். மேபி நீங்க சொன்ன மாதிரி வந்து 0-0ன்னு கொண்டு போயிட்டு கடைசியில மார்டினெல்லி ஏதோ ஒரு ஷாட் அடிச்சு டிஃப்ளெக்ட் ஆகி போன வாட்டி போன மாதிரி போனா அவ்வளவுதான் குதூகலமாயிடும் எனக்கு. அதுக்கு வந்தா கூட பரவாயில்ல. நான் இந்த நேரத்துல வந்துட்டு எவன் கோல் போடுவான் எப்படி கோல் போடுவான் எல்லாம் யோசிக்கல. கோல் போட்டா போறேன்டா கண்ணுகளா, நீங்க வந்து புஷ்கஸ் அவார்டு கோல்லாம் போட வேண்டாம், புசுக்குன்னு ஒரு கோல் போட்டா கூட போறோம், அதே சந்தோஷமா எடுத்து போகிற நிலவையில தான் இருக்கிறாரு. பட் யா 3 பேருமே சொல்றது வந்து கிட்டத்தட்ட டிரா தான் சொல்றோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு காமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே போல இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல அகைன் நீங்க வந்து யாரை பிளேம் பண்ணணும்னு ஊருக்கே தெரியும். பட் ஆனா வந்து என்ன நடந்திருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? as a fans நம்மளும் வந்து ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல ஒரு 1/4 கிலோ வந்து மிக்சர் வாங்கி வச்சுக்கலாம் மண்டே வரக்குள்ள. நம்மளும் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏன்னா அதான் அவனும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்தியா போயிட்டு வந்ததுலேயே வீட்டில் கொடுத்து அமிச்சாங்க. நான் அதுதான் வச்சிருக்கேன். இன்னும் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும். அதனால தான் ஒரு மாசமா அதை வச்சுட்டே இருக்கேன். இன்னும் நான் வந்து தின்னு தீர்த்து முடியாம. பட் எஸ், இதுக்கு அடுத்த நம்ம வந்து மண்டே வரைக்கும் மிச்சர் தான். ஸோ ஹோப்ஸ் ஜாஸ்தி வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவோம். பட் யா இதுதான் வந்து எங்களுடைய எபிசோட் ப்ரிவ்யூ ஆஃப் த கேம் as well as நடந்த விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ், அந்த FA கப், அந்த ரெட் கார்டு சுற்றி நடக்கிற சர்க்கஸ் எல்லாத்தை பற்றியும் பேசியிருக்கோம். மொத்தத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. அதே போல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஆகாஷ் அண்ட் மாதவன். ஹோப்ஃபுல்லி நம்ம சொன்னது தப்பாகி, நம்மளுக்கு நல்ல விதத்துல தப்பாகி, நம்ம வந்துட்டு ஒரு கோல் போட்டு அவளை கோல் போட விடாம தடுத்து ஒரு வின் பண்ணி நம்ம வின் பண்ணி ஏதாவது ஹோப் கிடைக்கணும். பட் எந்த ஹோப்பும் நம்ம வச்சுக்க கூடாது. ஆமா, கடைசியில நம்மளுக்கு வந்து சரி இதுலயும் சரி சண்டே எல்லாம் ஹோப் இல்லடா ரோப்பு தாண்டான்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தா போறோங்கிற ஒரு இதோட, அந்த ஒரு நோட்டோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை, சண்டே வந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்து மண்டேவும் மிக்சர் சாப்பிட்டோம்னு வைங்க, சரியான மெல்டவுன் இருக்கும். மெல்டவுன் ஹெட் லாஸ் வேற லெவல்ல இருக்கும். நீ வேற இதனால தான்டா ஸ்ட்ரைக்கரை வாங்க சொன்னோம். சிட்டியோட ஸ்ட்ரைக்கர் இருந்தானா ஜெயிச்சிருப்பான்டான்னு வந்துரும் கடைசியில. எனக்கு அது வேற பயமா இருக்கு. நான் மண்டே தென் பண்ணிட்டோம்னா மண்டே அன்னைக்கு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்றோங்கிறத போடுறத தவிர்த்து ட்விட்டர் பக்கமே போக மாட்டேனே. அப்படியே கொழுந்து இதெல்லாம் வருஷமா நடக்கிறத ஆர்சனல் ஒண்ணும் புதுசு இல்ல. அம்மா சிட்டி கூட வேற அவனுக்கு மர்மூஷ் வேற, எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கு. தெரியல, புதுசா வர்றவன் நம்ம கூட தான் கோல் அடிப்பான். கோல் அடிப்பான். அவன் கோல் அடிக்கல, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஆண்டனி அடிச்ச மாதிரி வெந்து தணிந்தது காடுன்னு தான் முடியும். அதுக்கப்புறம் இல்ல இதுவே ஆகாது. பட் யா இதுதான் எங்களுடைய எபிசோட். உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் போடுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் கான்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னாலும் போடுங்க. கண்டிப்பா அதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். தேங்க்ஸ் லாட் ஒன்ஸ் அகேன் ஆகாஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ கைஸ், டேக் கேர், ஹேவ் a great day. வின் ரிவ்யூல சந்திப்போம்ங்கிற ஒரு கருத்தோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர். தேங்க்யூ. Come on you gunners. Come on you guys.